முதல்ல ஜவ்வரிசி பாயசம் பண்ணிக்க போகிறோம். ஒரு சின்ன கப்பால் 1 கப்பு ஜவ்வரிசி எடுத்தால் 4 கப்பு தண்ணி விட்டு குக்கரில் 2 விசில் வைக்கணும். சிம் ஃப்ளேமில் இதை வேக வச்சுக்கலாம். அந்த டைமில் ஏதாவது ஒரு 2, 3 வகையான பழங்களை நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கணும். இதை ஒரு பவுலில் சேர்த்துட்டு இதுக்கு வெல்லமும் சேர்க்கலாம். நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் தேன் சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். இப்போ அடுத்தது நமக்கு குக்கரில் ஜவ்வரிசி வெந்ததுக்கப்புறம் 200 ml டம்ளரில் காய்ச்சி ஆற வச்ச பாலை சேர்த்துட்டு சிம் ஃப்ளேமில் 1 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இதுக்கு 4 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்குறேன். வெல்லம் வேணும்னா வெல்லத்தை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை ஸ்கிப் பண்ணிடலாம். வாசனைக்காக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சூடு ஆறினப்புறம் இதையும் ஒரு பவுலில் சேர்த்து ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். வீட்டில் ஏதாவது நட்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்து 1 ஹவர் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் இந்த பாயசம் ஜவ்வரிசி பாயசம் ரெடி. ஃப்ரூட் சாலட் ரெடி. ஐஸ்கிரீம் கப்பில் நல்லா கிளறிட்டு இந்த பாயசம் கீழேயும் நல்லா நிறைய ஃப்ரூட்ஸை மேலே வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.